சீதாதேவியாவும் அவதரிச்ச காலத்துல கூட இந்த பகவானுக்கு விவாகம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாகவதோத்தமன் தான் தேவைப்படுறதுங்கிறத காமிக்கிறாள் பாகவதம் ராமாயணத்துல. ஸ்ரீமத் பாகவதத்துல விஸ்வாமித்ர மகர்ஷின்னா கோபக்காரர் திட்டுவார்னு தான் தெரியுமே தவிர அவர் எப்பேற்பட்ட பக்திமான், பகவானை அனுபவிக்க கூடியவர்ங்கிறது வால்மீகியே சொல்றார். தசரதன் ரிபசூனு சப்தமாப்யாம் திருணசயனே அனுசிதே சகோஷிதாப்யாம் குசிக சுதவச்சோனு லாலிதாப்யாம் சுகமிவசா விபவோ விபாவரீச்சா. இந்த அனுபவம் இருக்கு விஸ்வாமித்திரருக்கு. இந்த பாகவதோத்தமரும் பஜனை பண்ற பாகவதர் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு பகவான் சந்நிதிக்கு வரார். அந்த பத்திரத்தையும் பகவான்கிட்ட கொடுக்கிறார். பகவான் சொன்னார், அது நீங்களே வாசிங்கோ அப்படின்னு பகவான் அந்த பிராமணோத்தமத்தையே கொடுக்கிறார். ஏன் அந்த பகவான் அந்த பிராமணனே வாசிக்க சொன்னார் அப்படின்னா, அந்த அந்தர்யாமியான பகவானுக்கு தெரியும் அதுல என்ன எழுதியிருக்காளுங்கிறது. கல்யாண விஷயம் எழுதியிருக்காளுங்கிறதுனால நம்மோட கல்யாணத்தை கூட இந்த பாகவதனே செட்டில் பண்ணட்டும்ங்கிறதுக்காக பகவான் அவர் வாக்குனாலே அதை வாசிக்கணும்னு சொல்றார். அந்த ஸ்லோகங்கள் 7 ஸ்லோகங்களையும் சொல்றார் அந்த பக்தர். இது கல்யாணமாகாத ஒரு பெண்ணு, கல்யாணமாகாத ஒரு வரனுக்கு எழுதக்கூடிய ஒரு லெட்டர். சாமான்யமா இது மாதிரி ஒரு லெட்டர் இருந்ததுன்னா எவ்வளவு அதை நிஷித்தமா சொல்லுவோம். இந்த லௌகீகத்தில் அந்த லெட்டர் இருந்ததுன்னா எவ்வளவு நிஷித்தமா சொல்லுவோமோ அதே விஷயம்தான், அதே லெட்டர் தான் எழுதுறாள் ருக்மிணி தேவி. ஆனால் இன்னைக்கு ருக்மிணி சந்தேசம்னு ஸ்தோத்திரம் பண்றோம், பாராயணம் பண்றோம். என்ன காரணம்னால் பரம பக்தியை தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 7. லௌகீகமான ஒரு தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லாமல் பாரமார்த்திகமா பக்தி சம்பந்தமா 7 ஸ்லோகங்கள் சொல்றதுனால இன்னைக்கும் ஸ்தோத்திரம் பண்றோம் அந்த ஸ்லோகங்களை சொல்லி. முதல் ஸ்லோகம் ருக்மிணி தேவி சொல்றாள், ஸ்ருத்வா குணான் புவன சுந்தராயா, ஹே புவனசுந்தரா அப்படின்னு கூப்பிட்டா. இவள் பகவானுடைய ரூபத்துல ஈடுபட்டத்தினாலேயும் பகவானுடைய குணங்கள் எல்லாம் தெரிஞ்சத்தினாலேயும் புவனசுந்தரா அப்படிங்கிறான். இன்னைக்கு இந்த லோகமே இவ்வளவு அழகா இருக்கு, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புவன சுந்தராயா. அப்பா நீ இந்த லோகத்துல அந்தர்யாமியா பிரவேசிச்சிருக்கிறதுனால அல்லவா லோகம் இவ்வளவு அழகா இருக்கு. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத், வேதம் சொல்றது. புவன சுந்தரா, இந்த லோகத்திலேயே நீதான் சுந்தரன் அப்படின்னா. திரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் பட்டத்திரி சொல்லும் போது சொல்றாள், சௌந்தர்யோத்தரத்தோபி சுந்தரதரம் தொத்ரூபம் அப்படின்னு சொல்றான். அதனால புவனசுந்தராங்கிறது பகவானுக்கு தான் பொருந்தும். புவனசுந்தரான்னு கூப்பிட்டாள். என்னன்னு நீ நேரா பார்த்ததில்ல, இப்படி புவனசுந்தரான்னு எழுதுறையே, உனக்கு என்னை பத்தி என்னவா தெரியும் அப்படின்னு பகவான் கேட்டு போறானேங்கிறதுக்கா ஸ்ருத்வா குணான்னு ஸ்ருத்வா அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோகம் 7 ஸ்லோகங்களுக்குள்ள நவவித பக்தியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈடுபடுத்தியிருக்காள் ருக்மிணி தேவி. பிரஹ்லாத சுவாமி சொன்ன சிரவணம் கீர்த்தனம்னு ஆரம்பிச்சாரே பிரஹ்லாத சுவாமி, அந்த முதல் பக்தியை சொல்றாள். ஸ்ருத்வா குணான்னு சிரவண பக்தி சொல்றான். பிரபோ கோபாலா, இன்னும் நான் உன்னை நேரா பார்க்கல, ஆனால் இன்னைக்கு லெட்டர் எழுதுறேனே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் குணத்தை நிறைய காதால கேட்டிருக்கேன் அப்படிங்கிறான். அந்த குணம் என்ன பண்றது தெரியுமா? நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம், அது காது வழியா உள்ள போய் ஹிருதயத்தில் உள்ள தாபங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்றது. ஹிருதயத்தில் ஏற்பட்ட இந்த மனசுல ஏற்பட்ட தாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு பகவானை தவிர வேற கதி கிடையாது. அம்மா சொல்றாள், நான்யம் தத்தா பத்மபலாசலோ, அவள் கண்களை சொன்னாள். இங்க சொல்றாள் ருக்மிணி தேவி அந்த கதையை சொல்றாள். பட்டத்திரி சொல்லும் போது ஆலம்பே விமலாம்புஜ த்விதிபதம் மூர்த்திம் தவார்த்தி சிதம்னு துக்க நிவர்த்திக்கு குருவாயூரப்பனுடைய சரணத்தை மூர்த்தியை காமிச்சார் பட்டத்திரி. இப்படி பகவானை தவிர வேற கதி கிடையாது. துக்க நிவர்த்தி ஆகணும்னா தாப நிவர்த்திக்கு பகவான் தான் கதி அப்படிங்கிறத காமிக்கிறதே ஸ்ரீமத் பாகவதம் தானே. புத்திரேதி தன்மயதையா தரவோபிநேதுகுன்னு புத்திரான்னு புத்திரவாத்சல்யத்தினால கூப்பிட்டு போறார் வியாசாச்சாரியா. திரும்பி கூட பார்க்காமல் ஏன்னு கேட்காமல் போன சுகாச்சாரியால் இதை கண்டு கொஞ்சம் மனசுல கிளேசத்தோடு உட்கார்ந்து இருக்கார் வியாசாச்சாரியால். அப்ப நாரத சுவாமி பாகவதத்தை உபதேசம் பண்ணி இவரும் பாகவதம் பண்றார். இந்த பாகவத் பக்தியோடு கூட ஸ்ரீமத் பாகவதம் பண்ணினது என்ன ஆயிடுதுன்னா, எந்த புத்திரன் கூப்பிட்டு